உடனடியாக புரிந்திருக்கும். சில கோரிக்கைகள் நீதிமன்றத்தில் வென்றெடுத்திருப்போம். சில கோரிக்கைகளை போராட்ட களங்களில் என்று உங்களுடைய ஒத்துழைப்போடு நாம் செஞ்சிருக்கிறோம். கோரிக்கை சார்ந்தது எத்ததாக இருந்தாலும் கடைசியில் வெற்றி என்ற ஒரு முறையை நாம் பெற்றிருக்கிறோம் என்பது இந்த சங்கத்தில் தற்போது பல காலகட்டங்களில் இதற்கு முந்தைய காலகட்டத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு மீண்டு தற்போதுள்ள உறுப்பினர்கள் எண்ணிக்கை வைத்தே சொல்லலாம். நிச்சயமாக இந்த சங்கம் என்பது பொறியாளர் சங்கம் என்பது ஒவ்வொரு உறுப்பினர்களுடைய முன்னேற்றத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறது. அது உங்கள் அனைவருக்கும் தெரியும். இந்த சங்கத்துடைய ஒற்றுமைக்கும் என்னுடைய முன்னேற்றத்திற்கும் பாடுபடுவது ஒவ்வொருவருடைய கடமை. அந்த பொருளாதார வகையில் பொருளாதார அறிக்கையை பார்த்த பொழுது எங்க பொருளாதார பொது பொருளாதார நான் இதை விட 3 மடங்கு வந்து படிக்கிறேன் நான் சொல்லியிருந்தேன். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த அறிக்கையை பார்க்கும்போது சரியா இருக்கிற மாதிரி தெரியல. அது உறுப்பினர்கள் வந்து அதில் ஒரு மாதத்துக்கு வெளியே சாப்பிட்ற பிரியாணிக்கு போது ஒரு உறுப்பினர் நான் டைரக்டாகவே பேங்க்ல போட்டேன் அப்படின்னு அவர்களுடைய கலை நண்பரோட சொல்லியிருக்காங்க. இன்னொரு உறுப்பினருக்கு நான் டைரக்டாகவே நான் அனுப்பிச்சிருக்கேன் அப்படிங்கிற. ஸோ இன்றைக்கு அர்ப்பணிப்புக்குள்ள உறுப்பினர்களை கொண்ட இந்த திருநெல்வேலி துறையில இன்னும் ஒரு சில சிறு முயற்சிகளை செய்தால் இந்த பொருளாதாரத்தை உயர்த்தலாம் என்று நான் எங்களை பார்க்கறது அறிக்கைகளை பார்க்கறது ஒரு சிறு துறையோட எனக்கு தெரியும். முன்பர்களுடைய ஒத்துழைப்பு, முக்கியமாக கோட்ட செயலாளர்களுடைய பங்களிப்பு இவைகள் இருந்தால் இந்த கிளை மென்மேலும் வளரும். அந்த வளர்வதற்குரிய பண உதவிகள், ஏன்னா பணம் இல்லாமல் இப்போ எதுவுமே கிடையாது, பண்டு இல்லாமல் எதுவுமே கிடையாது. எதாக இருந்தாலும் கோர்ட்டு கேட்டு வச்சா நம்ம இன்னைக்கு டிசைட் பண்ண வேண்டிய சூழ்நிலை, எதுக்கு தான் கேட்டுங்கிற ஒரு நிலையே இல்லாமல் போயிருக்கிறது. இந்த சூழ்நிலை உறுப்பினர்கள் மேலும் அத்தகைய ஒத்துழைப்பு இன்னும் தீர்வு சிறப்பமாக இருக்கும் என்று நம்பிக்கையோடு கூடி ஒருவேளை அடுத்த பொதுக்குழு கூட்டத்தில் இதே கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை வரும்பொழுது இந்த குறைபாடுகள் எதுவுமே இல்லாத இருக்கிற நம்பிக்கையோடு உங்கள் அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம்.